இந்தியாவுல ஒரு ஓட்டு கூட வாங்காம, எலக்ஷனே பார்க்காம பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்தியாவுல பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு எந்த ஒரு எலக்ஷன்லயுமே நிக்க தேவையில்ல. 2004லேருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரதமரா இருந்தாரு. அவர் எந்த ஒரு எலக்ஷன்லயுமே நிக்கல. ஒரு ஓட்டு கூட வாங்கல. அப்புறம் எப்படி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு எந்த ஒரு எலக்ஷன்லயுமே நிக்க தேவையில்ல. ஒரு ஓட்டு கூட வாங்க தேவையில்ல. ஆக்சுவலா மன்மோகன் சிங்க்கு பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு மாநிலங்களவை எம்பி. அந்த ஒரே ஒரு தகுதிய மட்டுமே வச்சு மன்மோகன் சிங் 10 வருஷம் இந்தியாவ வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமரா ஆண்டாரு. மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவரு. 1982ல வந்து பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் வந்து ஆர்பிஐ கவர்னரா இருந்தாரு. அப்ப இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஃபேமிலிக்கு அவர் ரொம்ப குளோஸா இருந்தாரு. மன்மோகன் சிங் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல இந்தியாவுல ஒரு தேர்தல கூட பார்க்காம, ஒரு ஓட்டு கூட வாங்காம பிரதமரா இருந்திருக்காங்க. முதலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி 1966ல இந்தியாவோட பிரதமர் ஆனாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலங்களவை எம்பி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 1997ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவகவுடா வந்து இந்தியாவோட பிரதமர் ஆனாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலங்களவை எம்பி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐகே குஜ்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரதமர் ஆனாரு. அவரும் ஒரு மாநிலங்களவை எம்பி. நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை எம்பியா இருந்திருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர், ஹேமா மாலினி, சுரேஷ் கோபி, கமலஹாசன் இந்த மாரி ரொம்ப பிரபலமான செலிபிரிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை எம்பிக்களா இருந்திருக்காங்க. ஆனா, இவங்களால ஏன் இந்தியாவோட பிரதமர் ஆக முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணும். மாநிலங்களவை எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரதமர் ஆகணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ ஆளக்கூடிய அந்த கட்சியோட தலைமை வந்து முடிவு பண்ணணும். இவர் தான் வந்து அடுத்து வந்து இந்தியாவோட பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணா மட்டும் தான் வந்து அந்த மாநிலங்களவை எம்பி வந்து இந்தியாவோட பிரதமர் ஆக முடியும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2004ல சோனியா காந்திய பிரதமரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும்போது, சோனியா காந்தி வந்து அதுக்கு விருப்பப்படாம மன்மோகன் சிங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. மன்மோகன் சிங் மாரி இவ்ளோ ஈஸியா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னு நீங்களும் நெனச்சீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகுறது இவ்ளோ ஈஸியா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க.